ஹலோ ட்ரேடர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சார் எப்படி நம்ம மார்க் பண்ணுறது? இல்லை ஐஸ்-1 லோ டார்கெட்டு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறது? 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பண்ணுறீங்க. கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தாரு. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பண்ணுறீங்க. எப்படி நம்ம மார்க் பண்ணுறது? அதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க, தெரியாதவங்க வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்களுக்காக தான் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சார்ட் எடுத்துடணும். நான் நிஃப்டி எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன சார்ட் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன ட்ரேட் பண்ண போகிறீங்க? ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறீங்களா? இன்ட்ராடே பண்ணுறீங்களா? பொசிஷனாக ட்ரேட் பண்ணுறீங்களா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணுறேன் சார், அது மாதிரி சொல்கிறீங்களா? அப்படி உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி டைம் ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து எனக்கு வந்து 1 ஹவர். லோயர் டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுப்பேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அதை மார்க் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்த இண்டிகேட்டருமே இதுக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டியதில்ல. எந்த இதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு வந்து நீங்கள் மார்க்கெட்டில் சார்ட்டை பார்க்குறதுல நீங்கள் ரெக்கார்ட் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சார்ட் எடுத்துட்டோம். இந்த நிஃப்டி சார்ட் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இருக்குது ஹை வந்து மார்க் பண்ணியாச்சு நம்ம. லோ வந்து க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் லோ இதுக்கு கீழே எங்கே லோ இருக்குது? நெக்ஸ்ட் லோவில் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு கீழே எங்கே இருக்குது? நெக்ஸ்ட் லோ மார்க் பண்ணியாச்சு. இது வந்து இன்ட்ராடேக்கான மார்க்கிங். ஓகேங்களா? இது மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நம்மளுக்கு 24,500 அந்த 24,050 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 மினிட்ஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு 30 மினிட்ஸில் வந்து ரிஜெக்ஷன் லெவல், அதாவது ஹைஸ் அண்ட் லோஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். 30 மினிட்ஸில் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த இது இல்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன இது இருக்குது. அது வந்து நம்மளுக்கு சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். இந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். லோவாக கன்சிடர் பண்ணிக்க. இந்த ஹைக்கு இது ஒரு லோ, இது ஒரு லோ. நெக்ஸ்ட் லோ இது. ஓகேங்களா? இப்போ வந்து மார்க்கெட் இந்த லெவலில் வந்துருச்சு. இப்போ இது ஹை வந்து ஒரே ஹை இருக்குது. நெக்ஸ்ட் ஹை எங்கே இருக்குது? நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹை எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, 1 ஹவர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஹை இங்கே இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹை இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்த ஐ எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த ஐ இங்கே இருக்குது. போதும். இன்ட்ராடேக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 3 ஐஸு 3 லோ மார்க் பண்ணால் போதும் நமக்கு. சரிங்களா? இந்த இது தான் வந்து இது வரைக்கும் வருது. அது வந்து செலக்ட் பண்ணியிருக்கு நமக்கு. இந்த இது இருந்தால் தெரிஞ்சால் போதும். நம்ம இது மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி ட்ரேட் எடுக்கிறது 5 மினிட்ஸில் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, 5 மினிட்ஸ் சார்ட் மாற்றிக்கணும். ஓகேங்களா? 5 மினிட்ஸ் மாற்றியாச்சு. இப்போ மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஹை இங்கே இருக்குது, லோ இங்கே ஒரு லோ இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மார்க் பண்ணியாச்சு ஹை. இப்போ லோவில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, லோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லெவல்ஸ் வரணும். ஓகேங்களா? எப்படி அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் வந்து மண்டே வந்து இந்த ஹையில் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இங்கே மெல்லமாக இந்த இடத்துல எங்கேயோ ஓப்பன் ஆகிறான். இந்த இடத்துல அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறான்னு வச்சுக்கிங்களேன். கலர் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறான். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களா. இங்கே ஓப்பன் ஆகிட்டான். ஓப்பன் ஆகிட்ட பிறகு மார்க்கெட் வந்து ஒன்று பிரேக் ஆகணும். ஓகேங்களா? பிரேக் ஆகிட்டுன்னா நெக்ஸ்ட் எப்படி போவோம். ஓகேங்களா? இது பிரேக் ஆகி போகிறது. மேலே போகிறான்னா ஹையில் போயிட்டே இருக்கணும். இல்லை மார்க்கெட் வந்து மேலே போகிறோன்னா இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. சரிங்களா? ஓப்பன் ஆகிட்டு இங்கே மேலே போகிறோன்னா கால் ஆப்ஷன் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, இங்கே ஓப்பன் ஆகிட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். இங்கே ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்படி போகணும். இந்த லெவல் இப்படி போயிட்டு இப்படி போகும்போது இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடம் வரும்போது நம்ம எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு இந்த லைனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறோம். சரிங்களா? இது வந்து ஒரு மெத்தட்.
இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னா அதில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆகிட்டான், இந்த இடத்துக்கு வந்துட்டான். இந்த இடத்துக்கு வந்து இந்த ஐயும் பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? இந்த ஐ பிரேக் ஆனோடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஐ பிரேக் ஆகிடுச்சு, மார்க்கெட் வந்து மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். அந்த டைமில் என்ன பண்ணுவார் சாருன்னா, ஓப்பன் ஆகினோடனே அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுப்பார். ரெட் கேண்டில் ஒன்று வரும். சரிங்களா? இந்த ரெட் கேண்டில் வந்தவுடனே இங்கே பண்ணவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் தூக்கி இங்கே வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதாவது ஸ்டாப் லாஸ் எடுத்து இங்கே வச்சுருப்பாங்க இந்த ஜோனுக்குள்ளே. அது என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி ஒரு கேண்டில் வந்தோடனே ஸ்டாப் லாஸ் இங்கே கால் போனவங்களெல்லாம் ஹிட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து அகெயின் வந்து ஒரு ரிவர்சல். சரிங்களா? இங்கே ஒரு ரிவர்சல் கொடுக்கும் மேலே போகிறதுக்கு மாதிரி. அகெயின் என்ன பண்ணுவாங்க எல்லோரும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, அகெயின் ட்ரேட் எடுக்கலாம். அதாவது இந்த ஜோனில் சொல்கிறேன், அகெயின் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆவாங்க. அகெயின் சார் என்ன பண்ணுவார்னா, மார்க்கெட் வந்து இப்படி மேலே போகுது, கீழே வந்துட்டா ஸ்டாப் லாஸ் செட் ஆகிடுச்சு, திருப்பி மேலே போகிற மாதிரி காட்டுறது. எல்லோரும் வந்து எதிர்பார்க்குவாங்க ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் அகெயின் மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த ஹையை தாண்டாமல் இந்த ஹை, இது ஒரு ஹை, ஓகேங்களா, இது ஒரு ஹை, இந்த ஹைலேருந்து நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இங்கே ஒரு லோ வச்சுருவார். இந்த லோவை பிரேக் பண்ணி இங்கே ஒரு லோ. சரிங்களா? அப்போ என்ன ஆகுனா, மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. புரியுதுங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மொபைலில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நம்ம சிஸ்டமில் பார்த்தா கொஞ்சம் கிளியராக இருக்கும் ட்ராயிங் பண்ணுறதுக்கெல்லாம். எக்ஸாக்டாக நம்ம வரல. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளெல்லாம் காட்டுறேன். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஹைக்கு வந்து ஹை இங்கே இருக்குது. ஹைக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹை பிரேக் மாதிரி போனால் அகெயின் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, அகெயின் போச்சு, போக முடியாதுன்னு அகெயின் வந்து லோவை பிரேக் பண்ணிட்டான். இந்த லோவை பிரேக் பண்ணிட்டு கீழே போகுது. ஓகேங்களா? திருப்பி அகெயின் இப்படி போயிட்டு ஐயை பிரேக் பண்ண முடியாது, ஐயை பிரேக் பண்ண முடியாமல் இப்படி வரும். சரிங்களா? அது வந்து இங்கேருந்து இந்த லெவல் லோ வரைக்கும் வரலாம், இல்லை மிட் வரைக்கும் வரலாம். அது வந்து மார்க்கெட் வந்து ஓவராலாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது வந்து அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஆக்சுவலாக இப்படி தான் ட்ரேட் எடுக்கணும். ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணிட்டோம். ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணியாச்சு. ஹை லோவில் மார்க் பண்ணிட்ட பிறகு மார்க்கெட் வந்து இந்த ஹை கிட்ட வரும்போது மார்க்கெட் பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும். சரிங்களா? சினாரியோ பிரேக் ஆகிட்டு மேலே போகிறானா, இல்லை வந்து மேலேருந்து கீழே வருதா, ரிவர்ஸ் எடுத்து மேலே போகிறானா. சரிங்களா? இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போயிட்டு உடனே கீழே வந்து ஹை பிரேக் பண்ண முடியாது, கீழே வருதா. சரிங்களா? இந்த ரெண்டு செட்டப் தான். இன்னொரு செட்டப் இருக்குது. இன்னொரு சினாரியோ என்ன வரும்னா, மார்க்கெட் வந்து ஹை கிட்ட வரும், ஆனால் வந்து ஹையை பிரேக் பண்ண முடியாத அங்கேருந்தே வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வந்து போகும்போது இந்த மாதிரி வரும். இந்த ஹையில் வந்து சைட்வேஸ் ஆகிடும் மார்க்கெட். ஹையில் வந்து சைட்வேஸ் ஆகிடு, அங்கேருந்து டவுன் வருவார். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். இதுதான் சினாரியோ. ஹையில் ட்ரேட் எடுக்கிறதுக்கான சினாரியோ. ஒன்று பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான கால் ஆப்ஷன் சினாரியோ, இல்லை அங்கேருந்து கீழே வர்றதுக்கான சினாரியோ. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ரெண்டு விஷயம் தான் நடக்கும். ஒன்று வந்து மார்க்கெட்டு மேலே போகும், இல்லை அப்படின்னு சொன்னால் கீழே போகும். இந்த ரெண்டு விஷயந்தான். இதை வந்து நம்ம மைண்டில் வச்சு ட்ரேட் பண்ணிக்கணும். சரிங்க சார், மார்க்கெட் மேலே போச்சு, இது ஓகே. கீழே வரான் அப்படின்னா எப்படி சார் அப்படின்னா, கீழே வரான்னா சேம் அதே தான். மார்க்கெட் இங்கேருந்து வருதுங்களா, கீழே வருதுங்களா, கீழே வந்து இந்த லோவை பிரேக் பண்ணிவிடுவான். பிரேக் பண்ணிவிட்டு அகெயின் வந்து இந்த லோவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து கண்டினியூ, ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து கண்டினியூ. இதுதான் வந்து மார்க்கெட் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் வந்து இது இப்படி தான் போகணும். இப்படி தான் போவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போக மாட்டான். எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்ச மாதிரி வந்து மார்க்கெட் என்றைக்குமே ரன் ஆகாது. சரிங்களா? என்ன பண்ணும் மார்க்கெட்டு, நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணும்.
இதுதான் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி போவோம் மார்க்கெட். இது வந்து கன்டினியூவேஷன், அதாவது டவுன் சைடு போகிறதுக்கான கன்டினியூவேஷன் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இல்லை மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறான் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டிங் வந்து பிரேக் ஆகிற மாதிரி பிரேக் ஆகிட்டு அகெயின் வந்து ஏரியாக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? லோவை பிரேக் பண்ணிவிட்டு மேலே வந்துடும், ரிவர்ஸ் கொடுத்து அது கன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா இப்படி. ஓகேங்களா? இந்த மாதிரி சினாரியோவில் மார்க்கெட் மூவ் அப் சைடு போகிறது. லோவில் இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் கொடுக்குறான்றது வந்து இந்த மாதிரி நடக்கும். இதுவும் இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னொரு மாதிரி நடக்கும். மார்க்கெட் இந்த லோவுக்கு வந்தவொடனே என்ன பண்ணுன்னா லோவை பிரேக் பண்ணாமே அப்படியே இருப்பான், அதுக்கப்புறம் மேலே போயிடுவான் ரிவர்ஸ் சைடு. சரிங்களா? இந்த விஷயம் தான் நடக்கும். இந்த 6 விஷயம் நமக்கு வந்து மார்க்கெட்டில் நடக்கும் ஹைஸ் அண்ட் லோஸில். இந்த 6 விஷயம் மட்டும் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புக் பேப்பர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நோட் புக் ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. இந்த நோட் புக் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ரியரஸ்ட் கேஸ் எப்போச்சும் நடக்கும். ஒரு நோட் புக் மாதிரியே நம்ம படிக்கிற விஷயம் மாதிரியே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நோட் புக் மாதிரி வராது, ப்ராக்டிக்கல் மாதிரியும் வந்துடும். ஒரு சில டைம் வந்து கீழே வந்து ரிவர்ஸ் காட்டிட்டு போவான், இல்லை வந்து ஒரே கேண்டில் ரிவர்ஸ் ஆகிற மாதிரியும் கன்ஃபர்மேஷன் சொன்னேன் இல்லைங்களா? அப்போது வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வந்து இப்படி போயிட்டு கண்டினியூவேஷனுக்கு இப்படி போகணும். ஆனால் என்ன பண்ணும் மார்க்கெட்டு ஒரு சில டைம் என்ன பண்ணால் அந்த கண்டினியூவேஷனை எடுக்க மாட்டான். ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா ஒரேடியே கீழே வந்துடும், நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு போயிடும், அதாவது நெக்ஸ்ட்டு லோக்கு போயிடும். அது சப்போர்ட்னு உங்களுக்கு சொல்லி புரியறதுக்காக சப்போர்ட்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு லோக்கு போயிடும். சரிங்களா? நீங்கள் லோன்னு வச்சுக்கலாம், சப்போர்ட்டுன்னு வச்சுக்கலாம், இல்லை ஐன்னு வச்சுக்கலாம், ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன மைண்டு வருதோ, அதாவது நீங்கள் எப்படி சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்களோ அந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எல்லாருமே கடைசியில் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒன்று தான். எல்லோரும் சொல்கிறதுமே ஒன்று தான். மார்க்கெட்டில் வேறு மாதிரி சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு புரிஞ்ச ஸ்டைலில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன புரியுதோ அதுதான் மார்க்கெட்டில் வந்து ஈடுபடும். சரிங்களா? இந்த மாதிரி போயிட்டு இங்கேருந்து இப்படி கண்டினியூஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு லோக்கு போயிடும். சரிங்களா? இது மாதிரி ஒரு நடக்கலாம். சில டைம் என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக மாதிரி இப்படி போகும், டபிள்யூ பேட்டர்ன் சொல்லுவாங்க, லோ அண்ட் பிரேக்கு எதுவும் சொல்லுவாங்க. இதுதான் வந்து மார்க்கெட்டில் வந்து நடக்குது. சரிங்களா? ஐஸில் இதுதான். அது வந்து பல டைமில் வந்து பார்த்திங்கன்னா பல மாதிரி நடக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, இது ஐஸ் அண்ட் லோஸில் எடுக்கிறது இது மாதிரி தான். ஆக்சுவலாக மார்க்கெட் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நெக்ஸ்ட் இதிலே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், லோவில் வந்திருக்கா மார்க்கெட்டு. இது எந்தோட லோ? லாஸ்ட்டு ப்ரீவியஸோட லோ. இந்த லோவில் இருக்குது மார்க்கெட். லோவில் வந்துச்சு. இந்த லோவுக்கு வந்துட்டு எப்படி ரியாக்ட் ஆகிருக்கான் பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக சொன்னது தான். நம்ம இதை வந்து நம்ம கம்யூனிட்டி குரூப்லேயும் குரூப்லேயும் அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த பொசிஷன் நம்ம எக்ஸாக்டாக வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? எப்படி இருக்குது? லோ வந்துச்சு, லோ கிட்ட வந்துச்சு, பிரேக் ஆயிடுச்சு, லோவை பிரேக் ஆகிட்டான். 15 மினிட்ஸ் கேண்டலில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிட்டுருக்கும். அகெயின் வந்துன்னா மார்க்கெட் ரிவர்சல். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்து இங்கே போட்டு என்ட்ரி கொடுப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து லோ ரிவர்ஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலேயே போயிட்டான். அதாவது எப்படி போயிருக்கான் அப்படின்னா அவன் வந்து எக்ஸாக்டாக போயிருக்கான் மார்க்கெட் சினாரியோ. ஓகேங்களா? வந்திருக்கு, மேலே போயிருக்கான், கீழே வந்திருக்கு, டபிள்யூ மாதிரியே இருக்குது. ஐயை பிரேக் பண்ணிச்சு. அந்த ஐயை பிரேக் பண்ணிட்டா மேலே இன்னொரு இந்த ஐயை பிரேக் பண்ணிச்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த டாப் ஆஃப் த லெவலுக்கே போயிட்டான். ஓகேங்களா? இப்படி போயிருக்கு. அங்கே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேப் அப் ஆகிட்டு இங்கே ஹையில் போயிட்டான். இந்த ஹையில் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹையில் இருந்துச்சு, அதனால் லேண்டிங் நடந்தது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஹைலேயும் லோலேயும் இப்படி தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். மார்க் இப்படி தான் பண்ணணும். நான் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுக்கிறேன். இங்கே எஸ்எல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல், இது வந்து இது கீழே எஸ்எல். சரிங்களா? இங்கே பை பண்ணும்போது ரிவர்ஸ் கொடுத்துச்சு, நம்ம இங்கே பை பண்ணுறோம். அகெயினு அந்த லோக்கிட்ட வரும்போது எஸ்எல் வந்து கீழே,
டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே, செகண்ட் டார்கெட் இங்கே. ஓகேங்களா? செகண்ட் டார்கெட் இங்கே. அது மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து இது. சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டு செட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு அது வந்து நீங்கள் உங்களுக்கு பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். தேங்க்யூ.